அம்மா பரவாயில்லம்மா, நீ கூட கேரளா சாரி நல்லா தான் கட்டுற. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏங்க என்ன போய் கேரளா சாரி கட்ட சொன்னீங்க இன்னைக்கு? அம்மா இன்னைக்கு ஓணம்ல. நான் காலேஜ் படிக்கும் போது பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி 2 பேருமே கேரளா ட்ரெஸ் தான் வருவாங்க இன்னைக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குமா. அது மட்டும் இல்லாம கேரளா ஸ்டைல்ல தான் சாப்பாடும் செஞ்சு கொண்டு வருவாங்க. ஓ உனக்கு என்ன கேரளா ஸ்டைல் சமைக்கவா தெரியும்? அதான் சாரியாவது கட்ட சொல்லி பார்க்கலாம் தான் கட்ட சொன்னேன். ஏங்க எனக்கு கேரளா ஸ்டைல சமைக்கலாம் தெரியுங்க. இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா? கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தான். அடி போலி போமா. அனைவருக்கும் ஹாப்பி ஓணம். இன்னைக்கு கேரளால ரொம்பவே ஃபேமஸான கடலைக்கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் செஞ்ச மெத்தட்ல இந்த கடலைக்கறியை செஞ்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற விட்டுருங்க. இது குக்கர்ல சேர்த்து தண்ணி விட்டு இதோட 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி நல்லா ஒரு 4 விசிலிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 1/2 கப் கிட்ட தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் இது லைட்டா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா கலர் மாறினதும் இதோட 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிட சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமா கொண்ட கடலையும் சேர்த்து பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. திரும்ப கடலை 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா சோம்பு, 2 கீரிய பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 சின்ன வெங்காயம் இதை இடிச்சு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதோட 2 தக்காளியும் நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் லைட்டா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருந்த கொண்ட கடலைய தண்ணியோட சேர்த்துடலாம். அண்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். கூடவே இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இதை தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் நல்ல ஃபிளேவர் தரத்துக்கு ஒரு தாளிப்பு கரண்டில 1 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதோட சேர்த்துருங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டான கடலைக்கறி ரெடி. இது நான் இடியாப்பத்தோட சர்வ் பண்ணியிருந்தேன். இன்னும் இட்லி, தோசை, புட்டு, சாதத்து கூட சூப்பரா இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளவு ஹெல்தி.